புதுச்சேரியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதாகி சிறையில் இருந்த 57 வயதான விவேகானந்தன் சிறையில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அவரது உடல் இன்று பிரேத பரிசோதனை முடிந்ததை அடுத்து ஜிப்மர் மருத்துவமனையில் போலீஸ் பாதுகாப்புடன் உறவினர்கள் மத்தியில் ஒப்படைக்கப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகர் பகுதியில் கடந்த மார்ச் மாதம் 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு வாய்க்காலில் வீசப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் அதே பகுதியைச் சேர்ந்த கருணாஸ் என்ற வாலிபரையும் விவேகானந்தன் என்ற முதியவரையும் காவல்துறையினர் கைது செய்து காணப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து வந்த நிலையில் முதியவர் விவேகானந்தன் தற்பொழுது சிறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த மார்ச் மாதம் 5ஆம் தேதி கைது செய்யப்பட்ட இருவரும் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் இருவருமே பலமுறை காலாப்பட்டு மத்திய சிறையில் தற்கொலை முயற்சிகளில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் அவர்களை கண்காணிப்பதற்காகவே தனியாக காவலர்கள் நியமிக்கப்பட்டு இருந்தனர். இருப்பினும் தொடர்ந்து விவேகானந்தன் பல்வேறு வகையில் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு வந்தார். குறிப்பாக சோப்பை சாப்பிடுவது, சட்டையால் கழுத்தை இறுக்கிக் கொள்வது என பல்வேறு வகைகளில் தொடர்ந்து அவர் தற்கொலை முயற்சி செய்து வந்த நிலையில் காவலர்கள் அவரை ஒவ்வொரு முறையும் மீட்டு பாதுகாப்பு அளித்து வந்தனர். இந்நிலையில் நேற்று காலை விவேகானந்தன் சிறையில் உள்ள கழிப்பறையில் தனது துண்டால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனை கண்ட சிறை அதிகாரிகள் அவரது உடலை மீட்டு காலாப்பட்டு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் உடல் ஜிப்மர் மருத்துவமனைக்கு உடல்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இதனை அடுத்து இன்று பிரேத பரிசோதனை முடிந்து அவரது உடல் போலீஸ் பாதுகாப்புடன் உறவினர்கள் மத்தியில் ஒப்படைக்கப்பட்டது. புதுச்சேரி மற்றும் அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸ் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.